ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தர் விபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். தேவே தேஹேச்ச தேசேச்ச பக்தி ஆரோக்கிய சுகப்பிரதம் உத பாமர சேவியந்தம் ஸ்ரீ தேயேந்திரம் நமாம்யகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்முடைய காஞ்சி காமகோடி சங்கர மடத்தின் சார்பாக 3 விதமான சேவைகள் நடைபெற்று வருகின்றன. வித்யா, வேதம், வைத்தியம். வித்யா கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு பள்ளிக்கூடங்களும் கல்லூரியும் பல்கலைக்கழகமும் நடத்தப்படுகிறது. வேத பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. தர்க்கம், மீமாம்சா, வியாக்கரணம் போன்ற சாஸ்திரங்களை வளர்ப்பதற்காக, அத்வைதா பிலாசபியை வளர்ப்பதற்காக பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. சங்கீதம், ஆகமங்கள், சைவம், வைணவம் போன்ற ஆகமங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராண இதிகாசங்களை பாதுகாப்பதற்காக பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. சிற்ப பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. இப்படி கல்வித்துறையிலேயும் வேதம் சார்ந்த ஆன்மீக படிப்புகளிலேயும் கவனம் செலுத்தி பல்வேறு ஸ்தாபனங்கள் நடைபெற்று வருகின்றன. வித்யா, வேதத்தை தொடர்ந்து வைத்தியம், மருத்துவத்துறையிலே பல இடங்களிலே சிறிய மற்றும் பெரிய அளவிலே இந்த மருத்துவமனைகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களிலேயும் இந்தியாவிலே பல மாநிலங்களிலேயும் இந்த மருத்துவ சேவை நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் ஊக்குவிக்கப்பட்டு ஏற்கனவே நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள் அவர்களால் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலே மருத்துவ சேவை என்பது அந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நம்முடைய புதுப்பதிவர்களான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் ஒரு இயக்கமாகவே இது மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்பட்டு பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுடைய பங்களிப்புடன் இது வளர்ந்து இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் ராமநாமாவை எழுதி கொடுத்து அத்துடன் சேர்ந்து ₹1 காணிக்கையாகவும் அளித்து அப்படி இந்த பகுதியிலே இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்கள் வளர்க்கப்பட்டன. அப்படித்தான் இந்த பகுதியிலே தாம்பரத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே மக்கள் தொண்டினை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் தாம்பரமும் முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் நிலம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இடத்திலே அனுமானுடைய ஒரு பிம்பத்துடன் சேவை என்பதற்கு உதாரணமாக திகழ்பவர் அனுமார். அவர் மருந்து என்பது எங்கிருந்தாலும் கொண்டு வரணும்னு ஸ்ரீலங்காவிலே தேவைப்பட்ட மருந்தினை
இமயமலைக்கு சென்று தாமதம் நிகழக்கூடாது என்பதற்காக அங்கு அவர் மூலிகையை மாத்திரமல்ல மூலிகை இருக்கக்கூடிய மலையையே பெயர்த்து கொண்டு அவர் ஸ்ரீலங்காவிற்கு வந்து அந்த மருத்துவ சேவையை செய்தார். அதற்காக அவர் விக்கிரகமும் அங்கு வைக்கப்பட்டு அங்கு ஹார்ட் ஆபரேஷன் முதற்கொண்டு பல்வேறு மருத்துவ சேவைகள், நர்சிங், ஹார்ட் ஆபரேஷன், இன்னும் பல்வேறு விதமான ஆபரேஷன்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணகிரி, வேலூர், இன்னும் கடலூர், இன்னும் பல ஊர்களிலே அந்த இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்கள் நடைபெற்று வருகின்றன. தாம்பரத்து அடுத்தார் போல் இருக்கக்கூடிய இந்த நங்கநல்லூரிலே இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களுக்கு குறைந்த கட்டணத்திலே நிறைந்த சேவையை இங்கு சிறப்பாக செய்து மக்களுடைய மதிப்பினையும் மக்களுடைய ஆதரவினையும் பெற்று சிறப்பாக மக்களுக்கு தொண்டினை செய்து வருகிறது. இந்த மருத்துவமனையினுடைய நிர்வாக கமிட்டியிலே நம்முடைய கோதண்டராம செட்டி அவர்கள் தலைவராக இருந்து செயலாளராக அதை துவக்கிய காலம் முதலிலேயே சேவையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சோமசுந்தரம் அவர்கள் இதற்காக அயராது பாடுபட்டு நல்ல கட்டடங்களை கட்டி இதற்காக மருத்துவ உபகரணங்களை எல்லாம் வரவழைத்து அனைவரையும் இன்புகமாக வரவேற்று இங்கு பணிபுரியக்கூடியவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி அதை தன்னுடைய வயது தள்ளாமையின் காலத்திலே ராமச்சந்திரன் ஐஏஎஸ்ஐ வரவழைத்து அவரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சோமசுந்தரம் விரும்பி அப்படி அந்த விதத்திலே இணக்கமான விதத்திலே இந்த ஒரு தொடர்ச்சி என்பதற்காக இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய பலரும் உங்க பேர் சொல்லுவார், நடராஜன், இப்படி பலரும் இணைந்து கொண்டு இந்த மருத்துவ சேவையானது இந்த நங்கநல்லூரிலே இந்து மிஷன் ஹெல்த் சர்வீசஸ் என்கிற பெயரிலே பிபிஎல் மற்றும் மிடில் கிளாஸ், பிலோ பாவர்ட்டி லைன் அதிலே இருப்பவர்களுக்கும் உதவியாக, மத்திய வர்க்கத்தினருக்கும் உதவியாக இங்கு அவர்கள் சென்னையினுடைய மைய பகுதிக்கு செல்வதற்கு போக்குவரத்து நெரிசல், செலவு, உதவியாளர்கள் தேவை, இப்படி பக்கத்திலே இருந்தாலும் அங்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு செலவும் அதிகம், நேரமும் அதிகமாகும். ஆகவே இந்த புறநகர் பகுதியிலே புறநோயாளிகளிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு ஆபரேஷன் வரையிலே இந்த இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ், இந்து மிஷன் ஹெல்த் சர்வீசஸ் என்பது பரிணாம வளர்ச்சியை சேவையிலே கண்டு முதியோர்களுக்கான தனி பிரிவை தனி கட்டடத்துடன் இன்றைய தினம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பில்டிங் என்பதாக அவர்களுடைய பெயராக இங்கு நல்ல வசதியுடன் புத்தம் புதிய கட்டடம், அது அங்கு சிகிச்சை வயதானவர்களுக்கு, ஆனால் கட்டடம் என்பது புத்தம் புதியதாக அங்கே புதியதாக நல்ல முறையிலே ஏற்பட்டு தனியாக அந்த காலத்திலேயே அது முன்னெச்சரிக்கையாக அவர்கள் வாங்கி வைத்த சுமார் 6 கோடி பெருமானம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே இன்றைக்கு 3 கோடி ரூபாய்க்கும் குறைவில்லாமல் அதை செலவு செய்து மேலும் சில உபகரணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் இருக்கிறது. மொத்தத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த சேவை பிரிவானது முதியோர்களுக்கான அந்த இந்து மிஷன் ஹெல்த் சர்வீசஸ் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பில்டிங் ஆனது
இன்றைய தினம் மக்களுடைய பயன்பாட்டிற்காக இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு பல தொழில் நிறுவனங்களும் உதவி செய்திருக்கின்றன. அதில் எல்என்டியிலிருந்து இங்கு வந்து அந்த நிதித்துறையிலிருந்து நிதித்துறையை சார்ந்தவர்கள் இன்னும் பல அதிகாரிகள் அந்த எல்என்டியை சார்ந்த பலரும் வந்து அதிகாரிகளும் இங்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பல வியாபார ஸ்தாபனங்கள் ஜிஆர்டி இன்னும் பலரும் சேர்ந்து அதில் பல வியாபார ஸ்தாபனங்கள் அதையெல்லாம் இப்பொழுது மீட்டிங் முடிந்தவுடனே இதற்கு வளர்ச்சிக்காக உதவி செய்தவர்கள் பெயரெல்லாம் முக்கியமாக எல்லாம் படிப்பார்கள். சியூபி சிட்டி யூனியன் பேங்க் அவர்களும் அதில் காமகோட்டி அவர்களுடைய இதுல அவர்களும் ரோட்டரி கிளப் அவர்களும் இந்த முக்கியஸ்தர்களாக சிட்டி யூனியன் பேங்க் ரோட்டரி கிளப் எல்என்டி ஜிஆர்டி என்பதாக இவர்கள் முக்கிய நன்கொடையாளர்களாக பங்கு பெற்று இந்த வேலையா இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து எல்லாம் படிப்பாங்க. முக்கியமாக இந்த 4 பேர் இப்படி இந்த சேவையானது வேலையார் சொல்றாரு. ஆமாம், அவங்க கோதண்டராம் செட்டியார் குடும்பம் மற்றும் சுந்தரம் பைனான்ஸ் எல்லாம் இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்படி பலருடைய உதவியுடன் இந்த சேவை நடைபெற்று வருகிறது. இந்த போன்ற மருத்துவ சேவை சங்கர மடத்தின் மூலமாக சுமார் 20 கண் மருத்துவமனைகள் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றன. காமகோட்டி மெடிக்கல் ட்ரஸ்ட் என்பதாக கோயம்புத்தூர் மூலமாக சங்கரா கண் மருத்துவமனைகள் 15க்கும் மேற்பட்ட இடத்திலேயும் இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிபிஜெயில் சங்கரா கண் மருத்துவமனை பம்மல் மூலமாக ஒரிசாவிலேயும் பீகாரிலேயும் காஞ்சிபுரத்திலேயும் சங்கரா பல்நோக்கு மருத்துவமனை என்பதும் நடைபெற்று வருகிறது. மகளிருக்கென்று செவிலியர் நர்சிங் கல்லூரியும் காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரிலே இன்னொரு ஊர் ஏதோ பேர் அது இல்ல வேற ஏதோ ஊர் பேர் ஏனாத்தூர் பக்கத்துல கிராமம் இல்ல வேற ஊர் பேர் அந்த ஊரிலே ஏனாத்தூர் பகுதியிலே அங்கு சங்கரா செவிலியர் பள்ளியும் நடைபெற்று வருகிறது. நல்லூரா ஏதோ பேர் அந்த ஒரு பேர் அந்த ஒரு பேர். அதே போன்று எப்படி வயதானவர்களுக்கென்று இந்த மருத்துவமனை பிரிவு இருக்கிறதோ அதுபோன்று குழந்தைகளுக்காக ஒரு மருத்துவமனை நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் உற்சாகப்படுத்தப்பட்டு உதவி செய்யப்பட்டு அந்த நுங்கம்பாக்கத்திலே அந்த காமகோட்டி சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்பதாக குழந்தைகளுக்கான மருத்துவமனையும் இப்படி அனைத்து வயதினரும் பயன்பெறும் விதத்திலே இந்த மருத்துவ சேவைகள் நடைபெற்று வருகின்றன. சங்கரா ஹார்ட் பவுண்டேஷன் என்பதாக இங்கு துணைவேந்தராக ராமச்சந்திராவிலே சேவையாற்றிய JSN மூர்த்தி என்கிற டாக்டர் இதய மருத்துவர் அவர்கள் மூலமாக அவர் வீடு இங்கதான் கட்டின்னு இருக்காராம். பெங்களூர்ல தான் வீடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலம்பரை பார்த்து இவருடைய அக்கௌண்ட்ஸை கொடுத்தார். இதுல அங்க வரக்கூடிய நன்கொடைகள் ஸ்ரீ சங்கரா ஹார்ட் பவுண்டேஷனுடைய அதற்கு இந்த TN சேஷன் போன்றவர்கள்லாம் கூட டொனேஷன் அளித்திருக்கிறார்கள். அதற்கு இந்த சங்கரா ஹார்ட் பவுண்டேஷன் மூலமாக இருதய சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை குறைந்த கட்டணத்திலே அளிக்கப்படுகிறது. இது நூற்றுக்கணக்கான அந்த அன்பர்களுக்கு இந்த இதய சிகிச்சை அளிப்பதற்கு குறைந்த கட்டணத்திலே அளிப்பதற்காக
இந்த சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் என்பதானது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய நாட்டினுடைய வடகிழக்கு மாகாணங்களிலே ஒன்றான மிசோரத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் வெகு தூரத்திலே வசிப்பவர்களுக்கும் சென்னையிலே இதய சிகிச்சை அளிப்பதற்கு இந்த சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய அந்த டாக்டர் அவர்கள் திரு JSN மூர்த்தி, ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். அவர் இந்த கணக்கு தான் கொடுத்தார், கணக்கு புஸ்தகம். இந்த கணக்கு புஸ்தகத்துல யார் டொனேஷன் கொடுத்தார்கள், அது யாருடைய சிகிச்சைக்காக அந்த தொகை செலவிடப்பட்டது என்கிற விவரத்துடன் அதை சிறப்பான முறையிலே அந்த சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் காலம்புற கணக்கு புஸ்தகத்தை கொடுத்தார். நம்ம சொன்னோம், இங்கு நங்கநல்லூர் ஃபங்க்ஷன்ல இதை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவும் நாம் இது ஆஸ்பத்திரின்னு தனியா வச்சுக்கல. இதுக்கு அவர்களுக்கு தெரிந்த ஆஸ்பத்திரிகள்ல பலரும் அதற்கு டாக்டர் உதவியாக இருக்கார், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் உதவிகரமாக இருக்கிறது. இப்படி பலருடைய ஒத்துழைப்புடன் அந்த செலவு என்பது குறைக்கப்பட்டு குறைந்த கட்டணத்திலே சிறந்த ஒரு இதய சிகிச்சையை செய்து மக்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அப்படி இந்த சங்கர மடமானது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பரப்புவதுடன் மக்களுடைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தன்னால் இயன்ற விதத்திலே தன்னால் முயன்ற தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த மருத்துவம் என்பதற்காக திருப்பதியிலேயும் ஒரு மருத்துவ சேவை என்பது நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த மருத்துவ துறையிலே இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. வெளிநாட்டை சார்ந்தவர்களும் நிறைய பேர் செய்கிறார்கள். ஃபவுண்டேஷன் மூலமாக தொழில் முனைவோர் பலரும் இங்கு இந்தியாவிலே பல மருத்துவ சேவைகளை செய்கிறார்கள். உலக அமைப்புகளும் இந்தியாவிலே செய்து வருகின்றன. ஏற்கனவே அந்த மருத்துவ சேவையை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணத்துடன் பலரும் இந்த மருத்துவ சேவையை இந்த நாட்டிலே செய்து வருகிறார்கள். அரசாங்கமும் தற்பொழுது இந்த 50 லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இது போன்றெல்லாம் ஆரம்பித்து மத்திய அரசாங்கம் பலவிதமாகவும் அதற்காக உதவி வருகிறது. மருத்துவம் படிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் கூட்டி இருக்கிறார்கள். கூடுமானவரை நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த நிறைய பேர் மருத்துவ மாணவிகள் படிப்பதற்கு இடங்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் அதிகரித்தாலும் வெளிநாட்டுக்கு சென்று படிப்பது குறையவில்லை. அது உக்ரைனாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அங்கு சென்று படிப்பவர்கள் அங்கு சென்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலேயே உயர்கல்வி, மருத்துவம் உட்பட உயர்கல்வி, உயர் தொழில்நுட்ப இன்ஜினியரிங் துறையிலேயும் சரி, மேலாண்மை துறையிலேயும் சரி, நிதி தொடர்பான மேல் படிப்பிலேயும் சரி, மேல் படிப்பு என்றால் மேலை நாடுகளுக்கு சென்றுத்தான் படிக்க வேண்டும் என்கிற நிலைமை மாற வேண்டும். ஆகவே நம்முடைய நாட்டிலேயே மேல் படிப்புகளும் இங்கேயே வர வேண்டும். அது இண்டிஜீனியஸ் எல்லாம் சொல்லி நம்ம ஊர்ல எல்லாம் தயார் பண்ணி அதுக்கப்புறமா பேரும் புகழும் சரி, சிந்தனையில மாறுதலும் சரி, எல்லாம் வெளிநாட்டின் மூலமாக உழைப்பெல்லாம் இங்கு, விதையெல்லாம் இங்கு, வினை என்றெல்லாம் இல்லாமல் நம்முடைய நாட்டில் நம்முடைய உணர்வுடன் நம்முடைய நாட்டிற்காக செய்யக்கூடிய
வெளிநாட்டுல அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. எதனால கிடைக்கிறது? இங்க இருக்கக்கூடிய சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு 20-25 பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக பாடங்களை நடத்துகிறார்கள். ஆகவே அங்கிருப்பவர்கள் இவர்களுக்கு சுலபமாக அட்மிஷனை அளிக்கிறார். ஆகவே பவுண்டேஷன் என்பது இங்கு பலமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரம்ப கல்வி, மேல்நிலை பள்ளி, இந்த டிகிரி எல்லாம் இங்கு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது சில பேருக்கு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே அங்கேயும் செல்பவர்களும் நிறைய பணம் செலவழித்துத்தான் தற்பொழுது செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனாலும் செலவு செய்தால் அங்குதான் செய்வேன், நம்ம ஊர்ல செலவு பண்ண மாட்டேன் என்று நம்முடைய நாட்டிலே அந்த செலவு நம்ம ஊர்லயே பண்ணா, இந்த ஊர்லேயே தரமான உயர்கல்வி இருந்தால் அது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் சரி, நம்முடைய நாட்டினுடைய கௌரவத்திற்கும் சரி, நம்முடைய நாட்டினுடைய திறமைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும். இதெல்லாம் காலப்போக்கிலே வரவேண்டிய விஷயங்கள். அது தாமதமில்லாமல் நம்முடைய நாட்டிலேயே உயர்கல்வி என்பது இளைஞர்களுக்கு கிடைக்குமானால் அந்த இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்விலேயும் சிறப்பான ஒரு உதவிகள் இங்கேயே கிடைக்க முடியும். ஆகவே இதெல்லாம் அங்கு செய்துவிட்டு அதுக்கப்புறமா இந்த குரூப் விசா இருக்கிறதா, இந்த கலர்ல அட்டை இருக்கிறதா என்றெல்லாம், இந்த ஊர்ல ரேஷனுக்கு பல கலர்ல இருக்கு, அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அதுக்கப்புறமா அந்த மாதிரி இருந்தா இங்க இருக்கிற ஜாதகம் போராது என்று அதுக்காக தனியாக அதெல்லாம் பார்த்து, ஆகவே நம்முடைய அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு சிறந்த குடும்பம் அமைவதற்கு பெற்றோர்களுடன் உடன் அவர்கள் இருந்து குடும்பத்தை நடத்துவதற்கும் ஒரே இடத்திலேயே 3 தலைமுறை 4 தலைமுறையை சார்ந்தவர்கள் சேர்ந்து ஒன்றாக இருப்பதுமான இந்த அவிபக்த அன்டிவைடட் ஃபேமிலி சிஸ்டம் என்பது அமைவதற்கும் நம்முடைய பொருளாதாரமும் சரி, நம்முடைய படிப்பும் சரி, நம்முடைய வேலை வாய்ப்புகளும் சரி, நாட்டினுடைய நன்மையை கருதி, கலாச்சாரத்தினுடைய நன்மையை கருதி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இன்டகிரேட்டட் ஹெல்த் சர்வீசஸ், இங்கு ஒரு சர்வீசஸ் இருக்கிறது. வயதானவர்களுக்கான சர்வீசஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கான மருத்துவமனை இருக்கிறது. ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு என்பது மிகவும் வளர்ச்சிக்கான ஒரு அனுகூலமான ஒரு கருத்து. அப்படி இந்த மருத்துவ துறையிலே அதே போன்று சில குழந்தைகளுக்கும் விசேஷ மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது. ஆர்டிசன் போன்ற அந்த துறையிலே இதற்கெல்லாம் விசேஷ கவனம் செலுத்தப்பட வேண்டும். மருத்துவம் சார்ந்த கல்வி, நர்சிங்காக இருக்கட்டும், பாராமெடிக்கல், இந்த பாராமெடிக்கல் துறையிலே காஞ்சியிலே சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயா டீம்டு யூனிவர்சிட்டி, அங்கேயும் பாராமெடிக்கல் கோர்ஸிலே பல கோர்ஸுகள் நடைபெற்று வருகின்றன. பிசியோதெரபி, நியூராலஜி போன்ற துறைகளில் சில படிப்புகள் அங்கு துவக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. ஆகவே அந்த மருத்துவம் சார்ந்த பல படிப்புகள் எதற்கெல்லாம் அனுமதி சுலபமாக கிடைக்கிறதோ, கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய, மருத்துவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய துறைகள் என்ன இருக்கின்றனவோ இவைகளெல்லாம் கவனம் செலுத்தப்பட்டு பம்மல்ல, அங்கே கோயம்புத்தூர்ல, காஞ்சிபுரத்திலே, இப்படி பல இடத்திலேயும் இந்த மருத்துவத்துறைக்கான படிப்புகளையும் சங்கர மடத்தினுடைய ஆசிகளுடன் பக்தர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே மருத்துவத்துறையிலே நாம் இன்னும் பல சேவைகளை நாட்டினுடைய மக்களின் நலம் கருதி செய்ய வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதற்காக இந்த மருந்துகள் என்பது புதிதாக ஜன ஔஷதி என்பதாக
அரசாங்கத்தின் மூலமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கள் மருந்தகம் என்றெல்லாம் இதுபோல் நிறைய வேண்டும். மருத்துவத்திலே ஆயுர்வேதமாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், நம்முடைய புதுப்பெரியவர்கள் பெயரிலே ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயுர்வேத கல்லூரி என்பதாக பூந்தமல்லியிலே ஒரு சிறப்பான ஆயுர்வேத கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு ஆயுர்வேத மேல் படிப்பும் அங்கு அரசாங்கத்தின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு அந்த ஆயுர்வேத மேல் படிப்புகளும் அங்கு நடைபெற்று வருகின்றன சில துறைகளில். இப்படி இந்த ஆயுர்வேத வளர்ச்சிக்காகவும் முதல் தலைமுறையை சார்ந்த பட்டதாரிகள், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் யார் இருக்கிறார்களோ அவர்களும் அங்கு வந்து படித்து சம்ஸ்கிருதத்தை படித்து கிராமப்புற பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் அங்கு ஆயுர்வேதத்தை சிறப்பாக படித்து தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். ஆகவே அந்த புதிய துறைகளிலேயும் நம்முடைய நாட்டை சார்ந்த மருத்துவம் இவைகளை நாம் மேலும் மேலும் வளர்ப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். அது சுத்தமான மருத்துவமாக இருக்க வேண்டும். அது மக்களுக்கு எளிமையாக கிடைக்க வேண்டும். அதற்காக விவசாயிகள் ஆயுர்வேத துறையை சார்ந்தவர்களுக்கு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்டு சரியான பூசணிக்காய் கிடைச்சு, சரியான சுரக்காய் கிடைச்சு, சரியான இஞ்சி கிடைச்சு, இதெல்லாம் நல்ல இடத்துல கிடைக்கணும். வளர்ச்சி என்பதனால அது எந்த இடத்துக்கு பக்கத்துல விளையிறது என்பது. ஆகவே சுத்தமான குடிநீர் பாயக்கூடிய கால்வாய் பக்கத்துல அது அந்த பூசணிக்காவோ மற்றதோ விளைந்து அந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக அந்த நல்ல தானியங்கள் கிடைத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்விற்கு நாம் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்ன நம்முடைய சாஸ்திரங்களிலே சதமானம் பவதி சதாயு புருஷா என்பதாக ஆசீர்வாதம் வழங்குகிறார்களோ அவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த விதத்திலே புருஷாயுஷ ஜீவின்யக நிராதங்காக நிரீகய என் நதீயாக பிரஜாக தஸ்ய ஹேதுவர்ச்சசம் என்பதாக 100 ஆண்டுகள் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு உங்களுடைய தவம் என்பது காரணம் என்று திலீபன் என்கிற ராஜா வசிஷ்ட முனிவரிடத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே ஒரு பக்கம் நம்முடைய நாட்டிலே நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல கலாச்சாரம், நல்ல தினசரி நல்ல இது போன்ற நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்க வேண்டும். குளோபல் வார்மிங், இந்த எமிஷன், கார்பன் எமிஷன் இதெல்லாம் என்ன சொல்கிறார்களோ அந்த துறையிலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒன்று சொல்றார், நேற்று அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் வெப்பமாதல் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பயங்கரமான விஷயம்தான். அதை விட பயங்கரமான விஷயம் மக்கள் தொகையில இருக்கக்கூடிய விகிதாச்சார வேறுபாடு, மக்கள் தொகையை பற்றிய ஒரு சமநிலைமை அற்ற தன்மை, அது மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை குறைந்து காணப்படுது. இதெல்லாம் ஒருத்தர் மாஸ்கர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் என்னத்துல சொல்றாரு, மொத்தத்துல சொல்லுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் என்னன்னா, நம்மை பற்றி வெளிநாட்டை சார்ந்தவர்கள் கணிப்பது என்பது ஒன்று, நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய நாட்டினுடைய வருங்கால நலன் கருதி நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், வைத்தியத்துறையிலே மருத்துவத்துறையிலே நாம் செய்ய வேண்டிய விரிவான ஏற்பாடுகளாக இருக்கட்டும், இதை நாமே சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே நம்முடைய நேரத்தை, நம்முடைய சக்தியை, நமக்கு அதிகாரத்தின் மூலமாக கிடைத்த வாய்ப்பினை மக்களுக்கு மருத்துவத்துறையிலே நாம் செய்யக்கூடிய பல்வேறு சேவைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி மக்களுக்கு அதற்கெல்லாம் வேண்டிய உதவிகளை செய்து மக்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் இந்த ஊர் அந்த ஊர் என்று இல்லாமல் இந்தியா முழுவதும்
அந்த சேவையை பல்வேறு நல்ல வழக்கங்கள் பல மாநிலத்திலே இருக்கின்றன. நம்பூர்காரங்கள்ட்ட சொல்லி மலை ஏறுனா முடியாது, அதெல்லாம் மலையேறி விட்டது. அந்த காலம்லாம் அது மலையேறி விட்டது. ஆகவே அது இமாச்சல பிரதேசத்தில் இருப்பவர்கள், உத்தராஞ்சலில் இருப்பவர்கள், சிக்கிமிலே வாழ்பவர்கள், மலை பிரதேசத்திலே வாழ்பவர்கள், அவர்கள்லாம் எல்லைப்புற மாகாணங்களிலே அங்கு தேசத்தை காப்பாற்றுவதற்காக இராணுவ வீரர்களாக காவல்துறையிலேயும் பணிபுரிந்து துணை இராணுவ படையிலேயும் பணிபுரிந்து பல்வேறு விதமான பங்களிப்பை அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே நம்முடைய பக்கத்து தேசத்திலிருந்து பலரும் நம்முடைய பாதுகாப்பு துறையிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது பக்கத்து தேசமான ஒரு தேசத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி இருப்பதனாலே, ஒரு இமாலய நாட்டிலே ஒரு சூழ்நிலை மாறி இருப்பதனாலே அங்கிருந்து இந்த துறைக்கு இங்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அது நம்முடைய கோவில்கள் நிறைய அந்த ஊர்ல மருத்துவத்துறையிலே நாம் பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய விதத்திலே மெடிக்கல் டூரிசம் என்று சொல்கிறார்கள். வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கும் இந்தியாவிலே சிகிச்சைகளை அளிப்பது என்று கேரளாவிலே வெளிநாட்டை சார்ந்தவர்களும் வந்து ஆயுர்வேத சிகிச்சை பெற்று செல்கிறார்கள். அதே போன்று நம்முடைய சென்னைக்கும் பலரும் வருகிறார்கள். ஆகவே இந்த மருத்துவத்துறையிலே அந்த தேவைக்கு ஏற்றவாறு சப்ளை செயின் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதுபோன்று டிமாண்ட் சப்ளை இதை பொறுத்து இங்கேயும் மருத்துவ படிப்பும் நிறைய பேர் படிப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அது MBBS இருக்கலாம் அல்லது ஏதோ மருத்துவத்துறை சார்ந்த படிப்பாக இருக்கலாம். எதற்கு நிறைய வாய்ப்பளிக்க முடியுமோ அதற்கெல்லாம் வாய்ப்பளித்து மருத்துவ உபகரணங்கள், அந்த மிஷினரி என்ன இருக்கிறதோ அதுவும் இந்தியாவிலேயே தயார் செய்வதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது போன்ற துறையிலேயும் நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்தியாவிலேயே அந்த மருத்துவ சாதனங்கள், டயக்னாஸ்டிக், எதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளையும் சிகிச்சை செய்யக்கூடிய கருவிகளையும் இந்தியாவிலேயே தயார் செய்வதற்கு, ஏனென்றால் இந்தியா என்பது மேலும் வளர வேண்டிய நாடு. எல்லாரும் வளரணுங்கிறது வேற. நல்ல சித்தாந்தத்தை உடையவர்கள் எந்த நாட்டை பற்றி பொறாமையும், எந்த நாட்டை பற்றி ஒரு சந்தேக பார்வையும் பலருக்கும் இருக்கிறதோ, எந்த நாட்டை பற்றி இவர்கள் வளர்ந்து விடுவார்களோ என்றெல்லாம் இருக்கிறதோ அந்த நாடு நல்லதை செய்யக்கூடிய நாடு, கட்டாயம் நல்லதை நினைக்கக்கூடிய நாடு, மேலும் மேலும் வளர வேண்டும். ஆகவே இந்த நாடு வளம் பெறுவதற்கு மருத்துவத்துறையிலே வடகிழக்கு மாகாணமான அஸ்ஸாமிலேயும் சங்கரதேவ நேத்ராலயா என்பதாக ஒரு கண் சிகிச்சை மருத்துவமனை சங்கர மடத்தின் மூலமாக ஸ்ரீ காஞ்சி சங்கரா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த டாக்டர் நேற்றுக்கு வந்திருந்தார். கவுஹாட்டியிலிருந்து ஹர்ஷ பட்டாச்சாரியா என்று அந்த டாக்டர் வந்திருந்தார். ஆகவே இந்த மருத்துவத்துறையிலே மக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை நாம் ஒருங்கிணைத்து எல்லோருக்கும் பலருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றிருக்கிறது. அதை நல்ல விதத்திலே நாம் அதை தெரிந்து கொண்டு அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று
அவர்களுடைய தொடர்பை பெற்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையை செயல்படுத்தக்கூடிய செயல் வடிவத்திலே கொண்டு வரக்கூடிய இது போன்ற ஏற்பாட்டினை செய்து உங்களுக்கும் திருப்தி, கொடுத்தவர்களுக்கும் திருப்தி. இது போன்ற CUB-ஆக இருக்கட்டும், LNT-ஆக இருக்கட்டும், இன்னும் TVS-ஆக இருக்கட்டும், இன்னும் வேற ரோட்டரி கிளப்பாக இருக்கட்டும், இன்னொருத்தர் யாரு GRT-ஆக இருக்கட்டும், இது போன்று யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் நாம் நல்ல சமுதாய வளர்ச்சிக்கு நாம் உதவிகரமாக இருக்கிறோம் என்பதை இது போன்ற ஸ்தாபனங்கள் ஒருங்கிணைத்து மேன்மேலும் நம்முடைய நாட்டிலே இந்த மருத்துவ சேவைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதுபோன்று மருத்துவ உபகரணங்கள், மருந்து, மருத்துவ கல்வி, மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாகம் ஆகிய 5 இணைந்து இதை நல்ல முறையிலே இதை செயல்படுத்தி இந்த நங்கநல்லூரிலே நம்முடைய தர்மத்தை, கலாச்சாரத்தை காப்பதற்காக பல்வேறு கோவில்கள் இடம்பெற்றிருக்கின்றன. புவனேஸ்வர், கும்பகோணம், காஞ்சிபுரம் போன்று புதியதாக உருவாக்கப்பட்ட நகரத்தினுடைய விரிவாக்கமாக இருக்கக்கூடிய இந்த நங்கநல்லூரிலே கோவில்கள் நிறைய இடம்பெற்று கோவில் டவுன்ஷிப்பாக இந்த நங்கநல்லூர் என்பது விளங்கி வருகிறது. அதே போன்று பள்ளிக்கூடங்களும் நிறைய இருக்கின்றன. செல்லம்மாள் வித்யாலயா, மாடர்ன் ஸ்கூல் போன்று பல ஸ்கூல்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அதிகப்படியான மாணவர்களுக்கு இடம் கொடுத்து அது இருக்கக்கூடிய இடத்துல தான் பண்ண முடியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல கட்டடங்கள்லாம் கட்டி சிறந்த கல்வி சேவையை செய்து கொண்டிருக்க இந்த வைத்தியத்துறையிலேயும் இங்கு நங்கநல்லூர் இந்து மிஷன் ஹெல்த் சர்வீசஸ் சிறப்பாக செயல்பட்டு வித்யா, வைத்தியம், வேதம் என்று 3ம் இந்த நங்கநல்லூரிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுடைய ஆதரவுடன், பரிவாருடைய ஆசீர்வாதத்துடன் நம்முடைய நாட்டிலே இது போன்ற ஒரு சேவைகள் மூலமாக சேவை மனப்பான்மை என்பது மக்களிடத்திலே வளர வேண்டும். அப்பொழுதுதான் ஏழ்மை என்பது நீக்கப்படும், மக்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்படும். ஆகவே அந்த மனப்பான்மை என்பது அனைவருடைய மனதிலேயும் இருக்க வேண்டும். உதவி செய்பவர்கள், உதவி பெறுபவர்கள், அதை நிர்வகித்து மக்களிடத்திலே கொண்டு செல்பவர்கள், இப்படி அந்த அரசாங்கத்தினுடைய நிதியாக இருக்கட்டும், பொதுமக்களுடைய நிதியாக இருக்கட்டும், வியாபார ஸ்தாபனங்களுடைய நிதியாக இருக்கட்டும், மக்களுடைய நன்மைக்காக நல்ல விஷயங்களை செய்து இந்த ஊரில் எப்படி ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறதோ அதே போல் சேவையும் வளர்ந்து அதன் மூலம் வயதானவர்களை கௌரவித்தால் நமக்கு ஆயுஸ் வளர்கிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது. சத்வார் ஏதானி வர்த்தந்தே ஆயுர் வித்யா யசோ பலம் நித்தியம் விருத்தோபசேவினா. வயதானவர்களை நாம் நல்ல முறையிலே கவனித்து கொண்டால் நமக்கு ஆயுஸ் வளர்கிறது, நமக்கு பலம் வளர்கிறது, நமக்கு புகழ் கிடைக்கிறது என்று சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. ஆயுர் வித்யா யசோ பலம் என்று கலவை என்கிற காஞ்சிபுரத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரிலே விருத்தாசிரமம் முதியோர் இல்லம் கடந்த 40 வருஷங்களுக்கும் மேலாக நம்முடைய பெரியவர்கள் ஜெயந்த் சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஊரிலே, சின்ன ஊர், நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்கள் அந்த ஊரிலே பல காலம் அங்கேயே இருந்திருக்கிறார்கள். அந்த ஊரிலே வேத பாடசாலை நடைபெறுகிறது. விருத்தாசிரமம் அங்கு முதியோர் இல்லம் என்பது நடைபெறுகிறது. ஆகவே அந்த முதியோர்களுக்கு தனியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த துறை இங்கே ஒரு செமினாரும் நடத்தலாம்னு ஒரு யோஜனை சொன்னோம். அந்த ஜெரியாட்டிக்ஸ் துறையில சிறப்பு பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் வரவழைத்து இங்கு ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த முதியோர் வைத்தியத்துறை ஜெரியாட்டிக்ஸ் துறையிலே பேராசிரியர்கள் யார் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு ஒரு கருத்தரங்கை நடத்தி அதன் மூலம் பொதுமக்களுக்கு அதில் விழிப்புணர்வு வருவதற்கும் ஏதாவது சந்தர்ப்பத்திலே
ஏற்பாடு செய்வார்கள். இந்த மண்டபமும் மறுபடியும் புது பொலிவை பெறும் விதத்திலே இங்கு வேறதான் அந்த ஸ்கூல்ல கூட பெரிய இடம் இருக்கு, மீட்டிங் அங்க கூட வச்சிருந்துருக்கலாம். ஆனாலும் ஸ்கூல் திறந்திருக்கிறது என்று ஒன்று இருக்கிறது, மைதானமும் திறந்தால் நன்னா இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்திலே இந்த அரங்கையும் நல்ல முறையிலே மேலும் மேலும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலேயும் இந்த நிகழ்ச்சியை இங்கேயும் அமைத்து இதை நடத்தியிருக்கிறார்கள். அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையிலேயும் இது போன்று நல்ல பணிகளை செய்வதற்கு பலரும் முன்வந்து ஈடுபடுவது வானப்பிரஸ்தம் என்பது சிறப்பான வாழ்க்கையாக அமைய முடியும் என்பதற்கு பலரும் இங்கு கோபாலகிருஷ்ணன் என்பவர் வந்தார், பிஎஸ்எஸ் ஸ்கூல்ல அவர் தலைவராக இருக்கார். இங்க ராமச்சந்திரன் நங்கல்நல்லூர்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கார். காஞ்சிபுரத்திலேயே நிறைய நாள் இருந்து சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதையும் சேர்மனாக இருந்து கொண்டிருக்கிறார். தஞ்சாவூர் பரம்பரை என்பதாக தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த மக்கள் இந்த தன்னுடைய கிராமம் மால்குடி டேஸ் போன்று தன்னுடைய கிராமங்களை மறந்து விடாமல் அந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் விதத்திலே அந்த ஊரிலே கும்பாபிஷேகம், அந்த ஊரிலே திருப்பணி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூலை வலுப்படுத்துவது, இது போன்று ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காதபி கரீயசி என்பதாக அந்த 70 வயதை தாண்டியவர்கள் தன்னுடைய சொந்த ஊரை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு, இளைஞர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்களோ இந்தியாவில் இருக்கிறார்களோ எந்த நாட்டிலே இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பூர்வீகமான கிராமத்துடன் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக அந்த தஞ்சாவூர் பரம்பரா என்கிற வெப்சைட் பணிபுரிந்து வருகிறது. அதையும் இவர்கள் ஒருங்கிணைத்து வருகிறார்கள், ராமச்சந்திரன் அவர்கள். இப்படி மக்களை நாம் நல்ல கருத்துகளோடு இணைக்க வேண்டும். பாலங்களை இணைப்பது, நதிகளை இணைப்பது, மக்களை நல்ல கருத்துடன் நல்ல சங்கல்பத்துடன் இணைப்பதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது நம்முடைய சக்தி முழுமையாக மக்களுக்கு உபயோகப்படும். சக்தி இருக்கிறது, இறைவனுடைய படைப்பிலே பல சக்திகளை அவர் மக்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். சில பேருக்கு பேசுவதற்கு சக்தி, சில பேருக்கு வியாபாரம் செய்வதற்கு சக்தி, சில பேருக்கு நடப்பதற்கு சக்தி, பலவிதமாக அளித்திருக்கிறார். அதை அடையாளம் பார்த்து அதை அங்கீகரித்து அதை நாம் மேலும் உற்சாகப்படுத்தி பொதுமக்களுடைய நன்மைக்காக செயலாற்ற வேண்டும். குழந்தைகள்லாம் இந்த ஸ்கவுட் குழந்தைகள்லாம் வந்தார், இந்த வெயில்ல வரிசையா நின்றுண்டு என்ன நம்ம ஒரு மணி நேரம் நாம வரத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு ஒரு நேரம் ஆச்சு. ஆனாலும் அந்த சமயத்திலே இதனால் தான் முதல்ல அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. அதில் ஆகவே அவர்களுக்கு இது போன்று இந்த நல்ல எண்ணங்களை சிறிய வயதிலிருந்து அவர்களை நாம் நல்ல கருத்துகளிலே உபயோகப்படுத்தி அவர்களுக்கு தேசபக்தி தெய்வ பக்தியை பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்கள் நல்ல சிந்தனையுடன் வளர வேண்டும். ஏனென்றால் சிந்தனையை சிதறடிப்பதற்கு இன்றைக்கு நிறைய விதமான முயற்சிகளை வெளிநாட்டிலிருந்தும் செய்து வருகிறார்கள். அது வேற வேற பேர்ல எல்லாம் செய்கிறார்கள். அது சுரப்பான்லேருந்து கரப்பான் என்றெல்லாம் மாறி விதமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெளிநாட்டினுடைய வேலை நாட்டினுடைய அந்த வேறு விதமான அந்த முயற்சிகளை நம்முடைய நாட்டிலேயே மேற்கத்திய ஆலோசனைகளால் கவரப்பட்டு நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய மரியாதைகள், நம்முடைய நம்பிக்கை இவற்றிலிருந்து விலகி ஒரு அவசரத்துடன் செயல்படுவது, படபடப்புடன் செயல்படுவது, பரபரப்பாக பேசுவது, இதெல்லாம் ஏதோ ஒரு தற்காலிக லாபத்தை நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகின்றன அல்லது வழிநடத்தப்படுகின்றன. ஆகவே இது போன்ற நிலையிலிருந்து நம்முடைய நாடு பத்திரமாக இருப்பதற்கு
நாம் அனைவரும் நம்முடைய தர்மத்தின் அடிப்படையிலே, நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து அவர்கள் நமக்கெல்லாம் உதாரணமாக திகழ்ந்து செய்த அந்த கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு என்கிற அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையிலே நம்பிக்கையுடன் வாழ்ந்து, நாகரீகமாக வாழ்ந்து, நட்புடன் வாழ்ந்து, நம்பிக்கையுடன் வாழ்ந்து, நல்லறிகளுடன் வாழ்ந்து, இந்த நாட்டினுடைய நன்மைக்காக மேன்மேலும் பணிபுரிந்து இந்த நங்கநல்லூர் என்கிற ஒரு பழமையான ஊர், கல்வெட்டெல்லாம் இருக்கிறது. நங்கநல்லூர் என்று அந்த சிவன் கோவில் பக்கத்திலே, அந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவில் பக்கத்திலே டாக்டர் இரா நாகசாமி இதெல்லாம் பார்த்தாங்க. இந்த பழமையான நகரத்திலே இன்றைக்கு விடுமுறையாக இல்லாவிட்டாலும் எவ்வளவு மக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காமாட்சி அம்மனுடைய அருளாலும் பெரியோர்களுடைய ஆசையாலும் இந்த ஊர் மூலமாக பல பகுதியை சார்ந்த மக்களும் பயன்பெறுவதற்கான இந்த சேவை மேன்மேலும் வளர்ந்து உங்களுக்கும் திருப்தி அளித்து அனைவருக்கும் நன்மை அளிக்க வேண்டுமாய் காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர சங்கர.